டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூலில் ஒன் ஆஃப் த டூல் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து அவங்களால என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ் ஆக முடியாது, அப்படி தானே? ஸோ அப்போ அவங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், அவங்களோட இன்டர்னல் ப்ராசஸ், இன்னோவேஷன், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணலான்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. எப்படி ஒரு காரை ஓட்டம்ஸில் நம்ம ஸ்பீடாமீட்டர் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஃபியூயல் இருக்கா, என்ஜின் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, பிரேக் கரெக்டாக இருக்கா, பேட்ரி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம ஒரு காரை ஓட்டுறோம். அதே போல் தான் ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்குறது கிடையாது. அதாவது கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்னிங் அண்ட் க்ரோத், இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல். இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ராபர்ட் கப்லன் அண்ட் டாக்டர் டேவிட் நார்டன். எந்த இயர் பார்த்திங்கன்னா 1992. ஸோ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட விஷனையும் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு மெஷரபிள் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை மாற்றுறதுக்குள்ள ஒரு டூல் தான் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. விஷனையும் ஸ்ட்ராட்டஜியும் பேஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்த்தோன்னாக்க ஒன்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு போத் ஃபினான்ஷியலி அண்ட் நான் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் இவாலுவேட் பண்ணுறது தான் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டோட ஒர்க்கே. இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டை வந்து 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல், செகண்ட் ஒன் இஸ் கஸ்டமர், தேர்ட் ஒன் இஸ் இன்டர்னல், ஃபோர்த் ஒன் இஸ் லேர்னிங் அண்ட் க்ரோத். இந்த 4 பெர்ஸ்பெக்டிவையும் எடுத்து ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட அலைன் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். எதுக்காக நம்ம பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் பேலன்சஸ் ஃபினான்ஷியல் மெஷர்ஸ் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் மெஷர்ஸ். பழைய கம்பெனிஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட், சேல்ஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், காஸ்ட்டை மட்டும் தான் பார்த்தாங்க. பட் இன்றைக்கி உள்ள கம்பெனிஸ் எதெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமரோட ஹாப்பினஸ், எம்ப்ளாயி ஸ்கில்ஸ், இன்னோவேஷன், குவாலிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதெல்லாமே மெஷர் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்யூச்சர் ப்ராப்ளத்தை ஏர்லியராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். முந்திலாம் நம்ம பார்த்தோன்னாக்கா ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நான் ஃபினான்ஷியலாக நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம். பட் இன்றைக்கி உள்ள என்வரான்மெண்ட் அப்படி இல்லை. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எம்ப்ளாயி ரெசிக்னேஷனால் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கா, ப்ராடக்ட் குவாலிட்டி ரெடியூஸ் ஆனதுனால ப்ராஃபிட் இல்லையா, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுனால இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த கம்பெனி ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் எந்தெந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ரெவென்யூ, ப்ராஃபிட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், மார்க்கெட் ஷேர், கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் மார்ஜின், காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் நம்ம பார்த்தோன்னாக்க கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் நம்ம எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. லைக் என்ன மாதிரிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் லாயல்ட்டி, கஸ்டமர் ரிட்டென்ஷன், கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன், பிராண்ட் இமேஜ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமரை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். தேர்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட உள்ள ஆக்டிவிட்டி அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டைம், குவாலிட்டி, டெலிவரி டைம், டிஃபெக்ட் ரேட், ஆட்டோமேஷன், இன்னோவேஷன் ப்ராசஸ், அதாவது ப்ரொடக்ஷன் ஏரியாவில் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், அது மூலமாக நம்ம எப்படி பிஸ்னஸோட இன்டர்னல் ப்ராசஸ் மூலமாக நம்ம எப்படி இன்னும் நல்லா பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் அண்ட் க்ரோத். ஸோ லேர்னிங் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒரு ஆர்கனைசேஷனை அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். ஸோ எம்ப்ளாயி ட்ரைனிங், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸ்,
லீடர்ஷிப், இன்னோவேஷன், டெக்னாலஜி அடாப்ஷன், நாலேஜ் ஷேரிங். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுதான் லேர்னிங் அண்ட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமே, டாடா மோட்டார்ஸ் எடுத்துப்போம். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நியூ இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அதான் அவங்க கோல். நம்ம தான் இந்தியாஸ் நம்பர் 1 இவி மேனுஃபேக்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா, எப்படி பேலன்ஸ் ஸ்கோர் கார்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியலாக நம்ம பார்த்தோன்னாக்கா அவங்களோட இவி ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க. கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கஸ்டமர் லாயல்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்கலாம். தென் இன்டர்னல் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், பேட்டரி குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம், டெலிவரி டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸ் சென்டரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இன்டர்னல் ப்ராசஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. தென் லேர்னிங் அண்ட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவி இன்ஜினியர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், எந்த அளவுக்கு R&D இம்ப்ரூவ் பண்ணுறோம், தென் ஏஐ பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், தென் டிஜிட்டல் ஃபேக்ட்ரி ஈகோ சிஸ்டம் நம்ம ஆர்கனைசேஷனில் கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது இந்த லேர்னிங் அண்ட் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த 4 பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட க்ரோத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிடலாம். ஸோ இது மூலமாக நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் எம்ப்ளாயீஸ் இருக்க பட்சத்தில் பெட்டர் ப்ரொடக்ஷன், தென் பெட்டர் குவாலிட்டி, ஹாப்பி கஸ்டமர்ஸ், ஹையர் சேல்ஸ், ஹையர் ப்ராஃபிட். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னா பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. அட்வான்டேஜஸ் ஆஃப் பேலன்ஸ்ட் ஸ்கோர் கார்டு. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டெசிஷன் மேக்கிங்க்கு, தென் ஓவரால் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, தென் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் மெஷர்ஸ் பர்ஃபார்மன்ஸை இண்டிகேட்டர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு ஹெல்ப் பண்ணுது. தென் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், தென் எம்ப்ளாயி அலைன்மெண்ட். ஸோ எம்ப்ளாயி அவங்க ஆர்கனைசேஷன் கோலில் தான் அச்சீவ் பண்ணி போகிறாங்களா அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு யூஸ் ஆகுது. அது போக லாங் டர்ம் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லிமிட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், கண்டினியூஸ் மானிட்டரிங் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி அக்யூரேட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கணும். இது வந்து டைம் கன்சியூமிங் ஒன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸையும் நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணி இல்லை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம். ஸோ ஸ்மால் ஃபார்முக்கு வந்து இது வந்து அஃபோர்டபுள் இல்லை, ஏன்னா எக்ஸ்பென்சிவ். தென் எம்ப்ளாயி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டை வந்து இஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், இன்டர்னல் ப்ராசஸ், இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் அவங்க லாங் டேர்ம் சக்ஸஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ள ஒரு பெஸ்ட் டூல் தான் இந்த பேலன்ஸ்ட் ஸ்கோர் கார்டு. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுனா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.